நடந்தது பொதுக்குழு கூட்டம் அல்ல, அது விஜய்யை புகழ்வதற்கான புகழ் அரங்கம். மற்றபடி விஜய் அவர்களுடைய பேச்சு எப்போதும் போல் முழுக்க முழுக்க சினிமா பஞ்ச் வசனம். இன்னும் விஜய் அவர்களிடம் நடிப்பு இல்லாத அரசியல் கொள்கை பேச்சுகளை எதிர்பார்க்கிறோம். பேச்சில் மட்டுமல்ல, களத்திலும் அவருடைய செயல்பாடுகளை எதிர் நோக்குகிறோம். மக்களுக்காக அவர் நின்றால், உண்மையான மக்கள் பணி செய்தால், மக்கள் மட்டுமல்ல நாமும் அவரை அங்கீகரிப்போமே. விஜய் அவர்கள் இன்றைய பொதுக்குழு மேடையில் திமுகவின் ஆட்சியில் எண்ணற்ற போராட்டங்கள் நடைபெறுவதாக ஒரு லிஸ்ட் ஒன்றை வாசித்தார். ஆனால் இத்தகைய போராட்டங்களில் விஜய் அவர்களுடைய பங்கு என்ன? மக்களின் அடிப்படை உரிமைக்கான போராட்டங்களில் விஜய் அவர்களுடைய பங்கு என்ன? எத்தனை போராட்டங்களில் விஜய் தன்னை இணைத்து இருக்கிறார், போராடி இருக்கிறார்? இது எதுவும் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வெளியிடுவதும், மேடையில் நின்று கொண்டு பஞ்ச் வசனம் பேசுவதும் அரசியலில் பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டால் விஜயின் எதிர்காலம் கேள்விக்குறிதான். நான் மீண்டும் சொன்னது போல், நாம் ஒரு பெரிய நடிகன், தனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. இது எல்லாம் வாக்குகளாக மாறிவிடும் என்று விஜய் கருதி கொண்டிருந்தால் அவர் அரசியலின் அடித்தளம் தெரியாமல் கால் வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இங்கே விஜயை விட மீடியாக்களின் வெளிச்சம் படாத எண்ணற்ற போராளிகள் தமிழக அரசியல் களத்தில் உண்டு. அவர்களின் உழைப்பை ஒப்பிட்டால் விஜய் இந்த அரசியல் களத்தில் எதுவும் செய்துவிடவில்லை என்றுதான் நாம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். விஜய் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு காலம் இன்னும் இருக்கிறது. அதற்கு முதலில் அவர் பயிற்சி எடுக்க வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும், மக்களிடம் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு மக்களின் அடிப்படை உரிமை போராட்டங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு போராட வேண்டும். இது எதுவும் இல்லாமல் அதிகாரத்தை அடைந்து விடுவோம் என்பது ஒன்று அகந்தையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு அதிகம் கனவு காணும் பழக்கம் இருக்க வேண்டும்.